جزاكم الله خير. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எங்களுடைய இந்த வாராந்த வகுப்பிலே நாங்கள் தப்சீருடைய ஆயத்துகளை பார்த்து வருகின்றோம். அதிலேயும் விசேஷமாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக நேரடியாக அருளப்பட்ட அவர்களை பற்றி பேசக்கூடிய திருக்குர்ஆன் வசனங்களையும் அதற்கான விளக்கங்களையும் நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில இறுதியாக நாங்கள் சூரத் யூனுஸ் 10வது அத்தியாயத்திலே சில வசனங்களை பார்த்திருந்தோம். இன்றும் நாங்கள் 10வது அத்தியாயத்திலே சூரத் யூனுஸிலே இறுதியிலே வரக்கூடிய சில வசனங்களையும், சூரத் ஹூத் அடுத்த சூரா 11வது அத்தியாயம் அதிலேயும் சில வசனங்களையும் இன்று பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சூரத் யூனுஸிலே 104வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். உங்களுக்கும் அந்த வசனத்தை வாசிக்கின்ற நேரத்திலே அர்த்தம் இலேசாக புரியக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், முதலில் அந்த வசனத்தை ஓதுவோம். குல் யா அய்யுஹன் நாஸு இன் குன்தும் ஃபீ ஷக்கின் மின் தீனி ஃபலா அஅ்புது அல்லதீன தஅ்புதூன மின் தூனில்லாஹ் ولكن أعبد الله الذي يتوفاكم وأمرت أن أكون من المؤمنين. قل நபியே நீர் கூறுவீராக. 104வது ஆயத். நபியே நீர் கூறுவீராக, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன் குன்தும் ஃபீ ஷக்கின் மின் தீனி. ஷக்கன் சொல்றது சந்தேகம், தீனி என்ற என்னுடைய மார்க்கம், என்னுடைய மார்க்கத்திலே நீங்கள் சந்தேகம் கொண்டிருந்தால், இதுதான் என்னுடைய மார்க்கம் என்பதனை ரசூலுல்லாஹ் சொல்ல போகின்றார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஃபலா அஅ்புதுல்லதீன தஅ்புதூன மின் தூனில்லாஹ். ஃபலா அஅ்புதுன்னா என்னது? நான் வணங்க மாட்டேன். யாரை வணங்க மாட்டேன்? அல்லதீன தஅ்புதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் வணங்குகின்றீர்களே அத்தகைய விக்கிரகங்களை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வணங்க மாட்டேன். அப்ப இதுதான் என்னுடைய மார்க்கம். வலாக்கின் எனினும் அஅ்புதுல்லாஹ், யாரை மட்டும் தான் வணங்குவேன்? அல்லாஹ்வை மாத்திரத்தான் வணங்குவேன். அந்த அல்லாஹ் யாரு? அல்லதி யதவஃபாக்கும், உங்களை மரணிக்க செய்வானே அந்த அல்லாஹ்வை தான் நான் வணங்குவேன். வ உமிர்து, மேலும் நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். உமிரான்னு சொன்னா ஏவப்பட்டிருது, அமரண்டா தெரியவுறது. வ உமிர்து, நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். அன் அகூன, எப்படியாகிறதுக்கு? மினல் முஸ்லிமீன், மினல் முஃமினீன், முஃமின்களில் விசுவாசம் கொண்டோர்களில் உள்ளவர்களாக நான் இருக்க வேண்டும் என்றும் ஏவப்பட்டிருக்கின்றேன். நம்பிக்கையாளர்களில் உள்ளவனாக நான் இருக்க வேண்டும் என்றும் நான் ஏவப்பட்டிருக்கின்றேன். குல், நபியை நீர் கூறுவீரா? சொல்லுங்க பார்க்க. யா அய்யுஹன் நாஸ் அப்படின்னா என்னது? மக்களே, மக்களே. அப்ப முஃமின்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்ல தேவையில்லை. அப்ப மக்கள்னா பொதுவான ஒரு அழைப்பு இது. யா அய்யுஹன் நாஸ் இன் குன்தும், நீங்க இருந்தால், எப்படி இருந்தால்? ஃபீ ஷக், ஷக்கன்னா என்னது? சந்தேகத்திலே நீங்கள் இருந்தால், மின் தீனி, என்னுடைய மார்க்கத்திலே சந்தேகத்திலே இருந்தால், இதுதான் இந்த மார்க்கம். அல்லாஹ் தஆலா சொல்ல போறான், இதுதான் உங்களுடைய மார்க்கம் என்பதை நீங்க சொல்லுங்க. ஃபலா அஅ்புது, நான் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். அல்லதீன தஅ்புதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் வணங்குகின்றீர்களே அத்தகைய விக்கிரகங்களை நான் வணங்க மாட்டேன். வலாக்கின் எனினும் என்ன செய்வேன்? அஅ்புது அல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் தான் நான் வணங்குவேன். அல்லதி யதவஃபாக்கும், உங்களை மரணிக்க செய்வானே அந்த அல்லாஹ்வை தான் நான் வணங்குவேன் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா கூறி முடிக்கின்றார். எனவே இந்த வசனத்திலே தெளிவாக எந்த விஷயம் கூறப்பட்டிருக்கின்றது? என்ன விஷயம் கூறப்பட்டிருக்கின்றது? தௌஹீத். மாஷா அல்லாஹ். தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை, தௌஹீத் தான் இஸ்லாமின் தீன் சொன்னா என்னது? தௌஹீத், ஏகத்துவம். அப்ப வணக்கத்திலே ஓர்மைத்துவத்தை ஏற்படுத்துவது, எதிலே? அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் வணக்கங்களை செய்வதுதான் முழு மார்க்கம். எல்லா நபிமார்களும் சொன்ன கட்டளையாக, சொன்ன உபதேசமாக அல்லாஹ் தஆலா எதை கூறுகின்றார்? தௌஹீதை கூறுகின்றார். எந்த நபியை பார்த்து கூறு? கால யா கௌமி அஅ்புதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு. எந்த நபியை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்ற நேரத்தில், யா கௌம், கூட்டங்களே, என்னுடைய கூட்டமே, துஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கும், மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹ் அல்லாமல் வேற யாரையும் வணங்க. அந்த ஏகத்துவத்துடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துகின்றார். அதே போன்று ஷிர்கிலே இருந்து ரசூலுல்லாஹ் அவர்கள் விடுபட்ட, இதுதான் கொள்கையுடைய அடிப்படை. அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குறது, அல்லாஹ் அல்லாத உள்ள எல்லாவற்றை விட்டும் பரிசுத்தமாக இருப்பது.
நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதாக, அல்லாஹ் அல்லாத எந்த ஒன்றையும் நாங்கள் அல்லாஹ் அல்லாத ஒன்றிடம் நாங்கள் தேவையை நாடுவதை விட்டு நாங்கள் பரிசுத்தமாக இருப்பது, நீங்கி விடுவது, இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படையாக இருக்கின்றது. அதே போன்று நாங்க வணங்குற நேரத்துல உறுதியான அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அதுல எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஷக் என்பது இருக்கவே கூடாது. ஷக்குன்னு சொன்னா என்னது? சந்தேகம். சந்தேகம் வரவே கூடாது. அப்ப இந்த வசனத்திலே தெளிவாக அல்லாஹு தஆலா ஏகத்துவத்துடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துவதனை பார்க்கின்றோம். அதுதான் மார்க்கம் என்பதாக ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்துடைய அதாவது முழு வடிவமும் இதுதான் என்பதனை அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூறுகின்றான். அடுத்த வசனம் 108வது வசனம். குல், அதுவும் அப்படிதான் தொடங்குது. யா அய்யுஹன் நாஸ், மக்களே, قد جاءكم الحق من ربكم فمن اهتدى فإنما يهتدي لنفسه ومن ضل فإنما يضل عليها وما أنا عليكم بوكيل. قل, நபியை நீர் கூறுவீராக, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, قد جاءكم, என்னது? யாரும் சொல்லில் மறுத்தம். قد جاءكم, ஜாஅன்னு சொன்னா என்னது? வந்த வார. قد جاءكم الحق, என்ன வந்திருக்கின்றது? சத்தியம் உங்களிடத்திலே வந்திருக்கின்றது. யாரிடத்திலே இருந்து வந்திருக்கின்றது? قد جاءكم الحق من ربكم, உங்களை அதாவது உங்களுடைய இரட்சகன், உங்களை என்னையும் படைத்த அந்த அல்லாஹ் ரப்பிடமிருந்து வந்திருக்கின்றது. எனவே فمن اهتدى فإنما يهتدي لنفسه, யாரெல்லாம் அந்த உண்மையின் மூலமாக, உண்மை என்பது இந்த இடத்திலே குர்ஆன், நேர்வழி, ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த நேர்வழி. எனவே யாரெல்லாம் நேர்வழி பெறுகின்றார்களோ, இஹ்திதான்னு சொன்னா நேர்வழி பெறுகின்றது, யாரெல்லாம் நேர்வழி பெறுகின்றார்களோ فإنما يهتدي لنفسه, அவர் தனக்காக நேர்வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். யாருக்கு அவர் நேர்வழி பெற்ற? யாருக்கு பிரயோசனம்? ஒருத்தர் நேர்வழி பெற்ற அவருக்கு. அல்லாஹ்வுக்கு என்ன சரி கிடைக்குமா? அல்லாஹ்வுக்கு எந்தவித தேவையுமே இல்லை. فإنما يهتدي لنفسه, அவருக்காக அவர் என்ன செய்து விட்டார்? நேர்வழியை பெற்று விட்டார். ஒமன் ضل, ஒமன் ضل என்னது? யார் வழி ضلالன்னு சொன்னா வழி தவறுறது, நேர்வழிக்கு புறம்பான விஷயம், அப்ப தீய வழி. ஒமன் ضل, யாரெல்லாம் வழி தவறு விடுகின்றார்களோ فإنما يضل عليها, அவர் அவருக்காக, அவர்தான் அவரை தன்னையே வழிகேட்டிலே விட்டு விடுகின்றார். அதே போன்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஒமா அன அலைக்கும், ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுமாறு கூறுகின்றான், ஒமா அன அலைக்கும் பிவக்கீல், நீங்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும், நீங்க இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பொறுப்பாக்கப்படவில்லை. அதுள்ளுக்கு வரணும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் மீது உள்ள கடமை என்னது? மட்டும்தான் சொல்றது, ஏவுறது. அப்ப அதுள்ளுக்கு அவர்களை வர வேண்டும், அவர்களுக்கு இஸ்லாத்துள்ளுக்கே இருக்க வேண்டும் என்பது அது ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஆணித்தரமாக திரும்ப நாங்கள் ஏலோவை பார்த்த நிறைய வசனத்திலே பார்த்திருக்கணும். ஒமா அன அலைக்கும் பிவக்கீல், நீங்கள் மார்க்க உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்கு நான் பொறுப்பானவன் கிடையாது என்று ரசூலுல்லாஹ்வுக்கு கூறுமாறு அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இந்த வசனம் தெளிவாக எங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரையும் வற்புறுத்த முடியாது. அதே போன்ற ரசூலுல்லாஹ்வை பின்தொடர்ந்த நாங்களா இருந்தாலும் மார்க்கத்தின் பக்கம் யாரையும் என்ன செய்ய முடியாது? லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே எந்தவித வற்புறுத்தலும் கிடையாது. அதே போன்று யாரெல்லாம் நேர்வழி பெறுகின்றார்களோ அந்த நேர்வழி மூலமாக யாருக்குத்தான் பிரயோசனம்? அவருக்குத்தான் பிரயோசனம். அதே போன்று அதற்கு மாற்றமான வழியிலே யார் மற்றதை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்களோ அவர் தான் கைசேதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள். பஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ், மக்கள்